ஆத்மானந்தம் சாமி. என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன். நான் ஊரப்பாக்கத்துல இருந்து வரேன் சாமி. 2 விதமான உடல்கள் இருக்குன்னு சொல்றீங்க, ஸ்தூல உடல் அண்ட் சூட்சும உடல் அப்படின்ட்டு. நம்ம ஸ்தூல உடலுக்கு ஏதாச்சும் பிணி ஏற்படுது அப்படின்னா, நோய் நொடினா நம்ம மருத்துவர்கிட்ட போறோம், அவங்க சரி செஞ்சு விட்டுறாங்க. அத மாதிரி சூட்சும உடலுக்கு ஏதாச்சும் பிணிகள் வருமா? அப்படி அத மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது? அது எப்படி தெரியும் சாமி ஏற்படும் ஆயில்? ஸ்தூல உடலுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கரெக்டு, சூட்சும உடலுக்கும் வந்து பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும்? இதுதான் சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டில், பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் வெல்லாதவன். ஓகே, ஸோ வந்து அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா உங்களுடைய சூட்சும உடலுக்கு வந்து பிரச்சனை வரும். சூட்சும உடல்ன்றது ஒன்றுமே உங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடையணும்னா உங்கள் சூட்சும உடல் வந்து முன்னேறி அந்த நிலைக்கு போகணும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த பஞ்சபூதத்தால் உருவாகின இந்த உடலை பேணி பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், நிறையா விஷயம் பழக்கங்களை மேற்கொள்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இந்த உடல் எதுக்கு எடுத்ததோ அந்த காரணத்தை வந்து விட்டுடுறோம். அந்த காரணத்தை விட்டதால் உங்கள் சூட்சும உடல் கண்டிப்பாக வந்து அது தேவையான முன்னேற்றத்துக்கு போகாமல் அப்படியே தான் அடங்கி நிற்கும். ஸோ இதை எப்படி நான் உணர்றது, எப்படி நான் சரி செய்யறதுன்னா வந்து சில இடத்துல சொல்லுவாங்க, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது ஒருத்தர் மேலே, என்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அது சூட்சும உடல் உங்களுக்கு சரியில்லைன்னு எப்படி காமிக்கணும்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மன ரீதியாக கவலை இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாக கவலை இருக்கலாம், இல்லை அவரை தேடியே பிரச்சனை வரும். அவருக்கு மட்டும் எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியும், அவரை மட்டும் தேடி பிரச்சனைகளாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சரி செய்யணும்னா, ஒரு ஆன்மீக பாதைக்குள்ளே போகிறதோ இல்லைன்னா வந்து ஒரு பக்தி நெறியில் போகிறதோ, அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கிளியர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ சூட்சும உடலுக்கும் தனியாக உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு வந்து எப்படி சரி செய்யலான்னா, நீங்கள் இந்த ஒரு நல்ல நெறிக்குள்ளே போகும்பொழுது அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுட்டு வரலாம். சரி, நல்ல நெறிக்கு எப்படி போகிறது எனக்கு தெரியாது, நல்ல நெறிக்கு எப்படி போகிறதுன்னு. கோவிலுக்கு போனால் நல்ல நெறியா, இல்லைன்னா வந்து நான் வீட்டில் உட்காந்து சாமி கும்பிட்டா அது நல்ல நெறியா? கோவிலுக்கு நீங்கள் போகிறதாலேயோ இல்லை சாமி கும்பிட்றதுனாலையோ நல்ல நெறி வராது. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம சித்தர்கள் வந்து அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, வினை போகவே தேகம் கண்டாய், வினைதான் உன திணை போதும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினை. அதை நினைக்கிறத சிவனை நினைச்சிக்கோ, ஆனால் அதை நினைக்கிற வழியை தெரியலைன்னா நினைப்போரை மேலும். அப்போது இந்த பாதையில் யார் இருக்காங்களோ அந்த பாதையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பழகிறதோ போகவோ ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த பாதைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பாதைக்குள்ளே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது விலக ஆரம்பிக்கும். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் கணக்காச்சு சாமி. இத மாதிரி ஸ்தூல உடல் வந்து பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும், உடல் உபாதை வரும்ட்டு. என்னுடைய ஃபேமிலிலையும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சிலரும் அதை மாதிரி ரொம்ப நோய் வாய்ப்பட்டு இருந்திருக்காங்க, உடல் உபாதைகள் இருந்திருக்கு. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எல்லா ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க, எதுவும் இல்லைன்றாங்க. பட் இருந்தாலுமே ஸ்டில் அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த சூட்சும உடல் தான், அவங்களுடைய சூட்சும உடலில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து தியானம் அதை மாதிரியான அதை வந்து ஒரு நல்ல குரு கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து செலவு பண்ணாமல், இல்லைன்னா நிறைய பேர் என்ன மாந்திரிகம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, பில்லி வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து நம்பி அதில் போயிட்டு காசு விரயம் பண்ணாமல் நீங்கள் ஒரு நல்ல உண்மையான குரு கிட்ட போயிட்டு ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் வெளில வரதை ஃபீல் பண்ணலாம். ரொம்ப ஃபீவர் மாதிரி ஒன்று வந்து டைஃபாய்டு மாதிரி இருக்கும், டெய்லி 2 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு டெய்லி 2 இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் மசூதி போய் நம்ம பாடம் போட்டு வரலாம் அப்படின்னாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அது எப்படி டாக்டர்ஸ் வந்து அவர் இன்ஜெக்ஷன் போட்டே கேட்காத உடம்பு மசூதியில் போய் இருந்தாலும் எங்கள் பாட்டியோடைய தொந்தரவுனால நான் மசூதிக்கு போனேன். அப்போ போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, கழுத்தில் ருத்ராட்சமோ வேறு எது போட்டுனாலும் கழுத்திடணும்,
அவரு பாத்தீங்கன்னா ஒரு வயசான நிறைய பேர் வந்தாங்க. நான் காலர் போட்டுருந்தோம், அது பின்னாடி போக தெரியாத மாதிரி நான் குளிப்பாளர் மாதிரி போட்டேன். ஆனா வயசானவர் ரைட்டு ரொம்ப கம்மி தான். அவருக்கு தமிழ் தெரியாது, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அவர் உருது மட்டும் தான் தெரியும். அவரு நான் தான் கடைசியா இருந்தேன், எல்லாரையும் ஊதிட்டு வந்திருக்காரு, என்ன மட்டும் தள்ளி விட்டாரு. அவன் கழுத்தை போட்டு அவன் கழுத்தை சொல்றேன். எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ஆச்சு. அவர் என் வயிறு வரைக்கும் தான் வராது. நான் சரி அதுவும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இவனை மட்டும் தனியா வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன் காசு வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்பவும் எனக்கு அதோட நம்பிக்கை இல்லை. சரின்னு வீட்டில் என்ன சொன்னா, அதே மாதிரி 3 கலர் பூ ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவர் ஒரு திண்ணையில ஒரு ஓலை குடிசை திண்ணையில இருக்காரு. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி நைட்டு காலேஜ் படிக்கும்போது நைட்டு ஏதோ வந்திருக்கான், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை. நான் இப்போ மந்திரம் ஓதி கொடுக்குறேன், காலையில இந்த ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாரு, அதை இப்போ நைட்டு போய் சாப்பிட சொல்லுங்க, காலையில அதை தண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் எனக்கு இருந்த ஃபீவர். அன்னைக்கு அடுத்த நாள் காலையில எனக்கு அப்படியே டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. இது டாக்டர் கிட்ட போய் சொன்னா டாக்டர் வாய்ப்பே கிடையாது, உனக்கு டைஃபாய்டுல இப்படிலாம் நீ ஆகும்லாம் வாய்ப்பே கிடையாது, ஸ்லோவா நம்ம உடம்பு தெரியும். டைஃபாய்டு ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம டயக்னோஸ் அதெல்லாமே போயிடுச்சு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அப்ப அந்த டைம்ல நமக்கு சூட்சமா உடம்பு இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அது என்ன ஆச்சு, ஏதோ பண்ணாரு போயிடுச்சு அதோட. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது எனக்கு அது லிங்க் ஆச்சு. நம்ம சூட்சமா உடம்பு வந்து அஃபெக்ட் ஆனதுனால இந்த உடலும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய 2-3 பேர் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு எனக்கு, நான் எவ்வளோ நிறைய டாக்டர் கிட்ட போயிட்டேன், எனக்கு அது சரியா ஆகலை. டாக்டர் கிட்ட போனால் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. காசு தான் செலவு, அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுத்தாச்சு, காசு தான் செலவாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலான்னு வருவாங்க. நான் சிம்பிளாக 2 வேலை சொல்லுவேன், இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 1 வாரத்தில் கிளியர் ஆகும் பாருங்கன்னு சொல்லுவேன். 1 வாரத்தில் கிளியர் ஆகிடும். ஏன்னா இது என்ன பிரச்சனை, நம்ம வந்து இந்த ஆன்மாக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து யாருமே செய்யறதில்லை. அதாவது இருந்தது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய பிஸி லைஃப்ல வந்து பயங்கரமாக வந்து ஈர்க்கப்பட்டோமே தவிர்த்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்ன்ற நினைப்பு வந்து யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதே தான் வந்து கோடியிலே உருவரப்பான்ட்டு அகத்தியிருப்பாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சுழற்சியில வந்து வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் தவிர்த்து இந்த சுழற்சியிலேருந்து எப்படி வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. சொல்லுங்க சார். அதுதான் எனக்கு ஒரு விஷயம். இந்த சூட்சும உடம்பு வந்து எனக்கு என்னன்னா, அவர் எப்படி ஒரு மந்திரத்துல நம்ம இப்போ வரைக்கும் எனக்கு அதை புரியாத. நீங்க சொன்னீங்க இது 1 வாரம் ஆகுன்றாரு, அதெல்லாம் இல்லாம அவர் ஒரே நாள் எப்படி பண்ணாரு. நம்ம அவர் பண்ண பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி தான் கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா விபூதி மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட சொன்னாரு, அது எனக்கு இப்போ வரைக்குமே அது விளங்கல. வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. வெளியேனா பண்ணாம இருக்கணும்ன்றது சாமி. உட்காந்தோம்னா அந்த போறோம் சாமி, மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் கடுமாவோம் சாமி. பணம் பண்றோம், ஆனா அது மாசத்துல பாடம் நீங்க என்னதான் நீங்க உட்காந்துட்டு பண்ணாலும் மாசத்துல 4 நாள் உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆக்சுவலா. ஸோ அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் 12 நாள் வந்து பாடம் பண்ணுற எஃபெக்ட். நான் உட்காந்து நானும் பண்ணுறேன், ஏந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அனுபவமே இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய நாள் வரும். ஏன் அந்த நிறைய நாள் வருது, அதை நீங்கள் திரும்பி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன நாள் இல்லை அதுக்கு 2 நாள் அந்த கேப்பில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து இந்த மனம் செயல்படுற வேலையை நிறைய செஞ்சுருப்பீங்க. ஒன்று மொபைல் பார்த்துருப்போம், இல்லை வெளில ஃபங்க்ஷன் போயிருப்போம், இல்லை வெளியாளுங்க கிட்ட நிறைய பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு செயல் கண்டிப்பாக நடந்திருக்கும். எதுவுமே தெரியாம ஒரு நிறைய போகுது பாடம், இனிமே அதுதான் போகுது. எல்லா டைம் அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு நம்மளே அந்த கேட்டுக்காம சில டைம். அது ஏன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து பாடம் நல்லா போகும்னு சொல்லவே முடியாது. அனுபவம் சொல்லலை, நானும் அனுபவம் இல்லை. ஆனால் இது உட்காந்து எழுந்ததும் உங்களுக்கு சுற்றி இருக்கும்ல, அந்த சுற்றி இருக்காது. அது மாதிரி நிறைய நாள் இருக்கும் சாமி. அது
அது மனம் ரெண்டு மூணு விஷயம். ஒன்று மனம் நிறைய வெளில ஓடினது, இல்லை உடல் ரீதியாக நிறைய வந்து வேலை இருந்தது. இந்த ரெண்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு பாடம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும்.